வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றப்பட்டதின் 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்கான அரசாணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பகலில் பெயிண்டர், இரவில் வாழை திருடனை திருக்குனூர் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றப்பட்டதின் 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்ற வந்தே பாரதம் கொண்டாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வந்தே மாதரம் பாடலும் மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சவுகான், கலை பண்பாட்டுத்துறை செயலாளர் முகமது அசன் அபித், அரசு செயலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்கான அரசாணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்கான 5/7/2023 தேதியிட்ட அறிவாணையின்படி விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிகளில் 6 நபர்களுக்கும் மற்றும் 28/11/2022 தேதியிட்ட அறிவிப்பின்படி விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கப்பட்ட கீழ்நிலை எழுத்தர் பதவிகளில் 5 நபர்களுக்கும் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பணி ஆணைகளை வழங்கினார். அரசு கொறடா ஆறுமுகம், சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பகலில் பெயிண்டர், இரவில் வாழை திருடனை திருக்குனூர் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கினார். புதுச்சேரி கூடுஞ்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்பவர் திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்திருந்தார். அதில் தனது தோட்டத்தில் அடிக்கடி வாழைத்தார் திருடு போவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக திருக்குனூர் போலீசார் விசாரணை நடத்திய போது இதேபோல செட்டிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, காட்டேரிக்குப்பம், சோமப்பட்டு போன்ற கிராமங்களிலும் விவசாய நிலத்தில் இருந்து வாழைத்தார்கள் அடிக்கடி திருடு போவது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது அந்த பகுதியில் ஒருவர் மாலை நேரத்தில் வாகனத்தில் அடிக்கடி வந்து செல்வதும் தெரிய வந்ததால் நேற்று இரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை பிடித்த போது வண்டியில் வாழைத்தார்கள் இருந்தன. முன்னுக்கு பின் தகவல்கள் அவர் தெரிவித்திருந்ததால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்த போது மணவெளி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் பெயிண்டர் வேலை பார்க்கும் இவர் மாலை நேரத்தில் விவசாய தோட்டங்களுக்கு சென்று நோட்டமிட்டு இரவில் வாழைத்தாரை அறுத்து அதிகாலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று பாதி விலைக்கு விற்று வந்துள்ளார். இதில் கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு புதிய உடை, இருசக்கர வாகனம், மது விருந்து, செல்போன் என சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளார். போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் டிமிக்கி கொடுத்து ஓராண்டாக ஜாலியாக வாழ்ந்தவர் தற்போது சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். பாப்ஸ்கோ அலுவலகத்தில் வாகனங்களை ஏலம் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 1992ஆம் ஆண்டு பாப்ஸ்கோ நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காய்கறி அங்காடி, மருந்தகம், பெட்ரோல் பங்குகள், மதுக்கடைகள் நடத்தப்பட்டு அதில் அதிக வரவேற்பு கிடைத்தது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது 23 ஊழியர்கள் இருந்தனர். தொடர்ந்து ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்து 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்தனர். அளவுக்கு அதிகமாக பணியாட்கள் நியமனம், நிர்வாக சீர்கேடு காரணமாக பாப்ஸ்கோ நிறுவனம் நஷ்டத்திற்கு சென்றது. அதைத் தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாப்ஸ்கோ நிறுவனம் முற்றிலும் மூடப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இயக்கப்பட்டு வந்த பல புதிய வாகனங்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் புழுதி படிந்து துருப்பிடித்து வீணாகி வருகின்றன. அதில் சில வாகனங்கள் இனி எதற்குமே உபயோகிக்க முடியாத நிலையில் காட்சி பொருளாக உள்ளது.
இதனை சுற்றி கொடி செடிகள் முளைந்து நிற்பதுடன் விஷ பூச்சிகள் கூடாரமாக மாறி வருகிறது. ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த வழியாக சென்று வருகின்றனர். ஆனால் இதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது. அரசு நடவடிக்கை எடுத்து அந்த நிறுவனத்திற்கு நிதி ஒதுக்கி மீண்டும் அதனை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையென்றால் பயன்படுத்த முடியாத வாகனங்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் அரசு நடுநிலைப் பள்ளியில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பெற்றது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் அரசு நடுநிலைப் பள்ளி பாகூர் மாணவர்களின் வந்தே மாதரம் பாடல் பாடப்பெற்றது. வட்டாட்சியர், அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் PNNOA சங்கம் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் புதுச்சேரி கவர்மெண்ட் நர்சிங் ஆபீசர் அசோசியேஷன் சார்பாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் சங்கீதா தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தார். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசுவாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் SNO பதவிகள் நிரப்பப்பட்டதை சங்கம் சார்பில் வரவேற்றாலும் அவர்களுக்கு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் செவிலிய அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து அரசு அதை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதேபோல் தற்போது பணியாளர் பற்றாக்குறை நிலையில் புதிய வார்டுகள் மற்றும் பிரிவுகள் திறப்பதை நிறுத்தி முதலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் PGNOA முன்வைத்துள்ள ஊழியர்கள் நலன் சார்ந்த அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. எனவே உயர்திரு சுகாதார இயக்குனர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி நன்றி தெரிவித்தார். அரசு சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும். காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப முன்வர வேண்டும். கோரிக்கைகளை தீர்க்க முன்வராத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அனைத்து ஊழியர்களும் ஒற்றுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த வாயிற் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்கள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி என்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கறிகள், அன்னம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் பஞ்சாயத்தில் உள்ள பிள்ளையார்குப்பம் மற்றும் ராமநாதபுரம் கிராமத்தில் கலைத்தாய் பெண்கள் பயிற்சி மையம் நிலையம் மற்றும் ஸ்ரீ அம்பாள் ஜூட் பேக் ஆரி ஒர்க் விற்பனை நிலையத்தின் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பஞ்சாயத்தில் உள்ள பிள்ளையார்குப்பம் மற்றும் ராமநாதபுரம் கிராமத்தில் கலைத்தாய் பெண்கள் பயிற்சி மையம் நிலையம் மற்றும் ஸ்ரீ அம்பாள் ஜூட் பேக் ஆரி ஒர்க் விற்பனை நிலையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்த இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கிராம சேவக் முருகையன், GSB ஏ சாந்தமூர்த்தி, சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள் மற்றும் EC உறுப்பினர்கள், BLF நிர்வாகிகள், பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கலைத்தாய் தையல் பயிற்சி மையத்தின் நிறுவனர் சாந்தி நன்றி கூறினார். அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த MP வைத்தியலிங்கம், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். அதனையடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் 2 சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே அவர் வகிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியை பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வைத்தியலிங்கம் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு 4 மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். BJP NR காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள். இதை உணர்ந்த BJP வரும் தேர்தலில் குளறுபடி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வட மாநிலங்களில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றதோ அதே போன்று தமிழகம் புதுச்சேரியில் வாக்கு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்ற தேர்தல் ஆணையமும் BJPயும் கைகோர்த்து கொண்டு களம் இறங்கி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை 3 வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அடித்து உடைக்கும் CCTV காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட குட்டவாப்பு தெருவை சேர்ந்தவர் சாதிக் பாஷா. இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு தனது வீட்டு வாயில் முன்பு பஜாஜ் ஆட்டோவை நிறுத்தி வைத்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். 11:30 மணி அளவில் வெளியில் கண்ணாடி உடைக்கும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தபோது மது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த 3 வாலிபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஆட்டோவை உடைத்துள்ளனர். இதுகுறித்து சாகித் பாஷா கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றுள்ளனர். இதேபோன்று பக்கத்து தெருவான மோர்சார் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் பேரில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கோட்டக்குப்பம் போலீசார் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த முகமது ஆசிப் மற்றும் அவரது நண்பர்களான புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த கிருபா சங்கர் ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரையும் தேடி வருகின்றனர். மேலும் 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளை உடைக்கும் CCTV காட்சிகள் இணையத்தில் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
கண்டாச்சிபுரம் பழனிவேலு கல்வி நிறுவன வளாகத்தில் அமைந்துள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் திருவுருவ சிலைக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் இலக்கிய பேரவை சார்பில் வாரியார் சுவாமிகளின் 32வது குருபூஜை விழா நடைபெற்றது. வாரியார் சுவாமிகள் திருவுருவ சிலைக்கு பழனிவேலு கல்வி நிறுவன அறங்காவலரும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் இலக்கிய பேரவை தலைவராகிய ஜெயராஜேந்திரன் ஆகம முறைப்படி அபிஷேக ஆராதனை செய்து அதனைத் தொடர்ந்து வாரியார் சுவாமிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் வாரியார் இலக்கிய பேரவை செயலர் அருணை ரமேஷ், துணைத் தலைவர் பாரதிதாசன், பள்ளி முதல்வர் வாசுகி, ITI மேலாளர் செல்லம்மாள், கல்வி நிறுவன பூசாரி எழிலரசன், பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்வேதா, மஞ்சுளா, தாட்சாயினி மற்றும் ITI பயிற்சி அலுவலர்கள் நூர் முகமது, சத்யமூர்த்தி, ஆனந்தராஜ் மற்றும் வாரியார் சுவாமிகளின் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டையில் NR காங்கிரஸ் நிச்சயம் வெல்லும் என்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ஏழைகளின் கஷ்டங்கள் தெரிந்து நாங்கள் வாழ்ந்ததாகவும், மேலும் குடிநீர், தண்ணீர், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், மேலும் மழை காலங்களில் தேவையான உதவியும் தாங்கள் இந்த பகுதியில் செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் NR காங்கிரஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். திருவாண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 240 மாணவர்கள் ஒன்றிணைந்து தமிழ் மொழி கண்காட்சியை சிறப்பாக நடத்தினர். இந்த நிகழ்ச்சியை துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் நிம்மி மாணவர்களின் திறன்களை எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் சந்திரசேகரன் வரவேற்புரை வழங்கினார். முனைவர் மோகன்ராஜ் மாணவர்களை வழி நடத்தி கண்காட்சியை ஒருங்கிணைத்தார். இந்த கண்காட்சியில் தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, தமிழர் மருத்துவம், இயற்கைக்கு தமிழர்கள் அளித்த முக்கியத்துவம், பாரம்பரிய விளையாட்டு உபகரணம், தமிழர் கலை, நாணவியல், தமிழ் புலவர்களின் மாறுவேடம் போன்ற பல கூறுகளை மையமாக வைத்து கண்காட்சி நடந்தேறின. கண்காட்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆசிரியர் அருள்ராஜ், சுரேஷ், லிங்கேஸ்வரன் ஆகியோர் மாணவர்களை வழி நடத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தரமற்ற சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடப்பாக்கம் பாலம் முதல் கோனேரிக்குப்பம் வரையிலான தார் சாலை போடப்பட்டு சரியாக 3 மாதம்தான் ஆகியிருக்கிறது. ஆனால் சாலைகள் தற்போது அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை தரமற்ற சாலையாக கற்கள் பெயர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் சறுக்கி விழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே துறை அதிகாரிகள் இதனை உடனடியாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலைகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். காலாப்பட்டு தொகுதி கணபதி செட்டிக்குளத்தில் ரூபாய் 12,15,315 செலவில் WBM சாலை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கணபதி செட்டிக்குளம், வள்ளலார் நகர் முதல் குறுக்கு தெரு விரிவு மற்றும் வெங்கடேசன் கவுண்டர் வீதியில் ரூபாய் 12,15,345 செலவில் WBM சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கணபதி செட்டிக்குளம் கிராம பஞ்சாயத்துதாரர், பாஜக கட்சியின் பிரமுகர்கள், பாஜக கட்சியின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பணிகளை தொடங்கி வைத்தனர்.
வந்தே மாதரம் தேசிய பாடல் இயற்றப்பட்டதின் 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்கான அரசாணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பகலில் பெயிண்டர், இரவில் வாழை திருடனை திருக்குனூர் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.